அடிக்ஷன் ஆன மாதிரி இருக்குது. முடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் இதுவும் பண்ணால் தான் இருக்குது. ரொம்ப பேசிகிட்டு இருப்பேன், ஆனால் வந்து ப்ராப்பர் செட்டப் எல்லாம் போட்டு பேசும்போது வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும். ஆனால் கொஞ்சம் அடிக்ஷன் ஆச்சு, ஆனால் நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணுவோம். இப்போது சொன்ன மாதிரி ஆஃபீஸ் பொலிட்டிக்ஸை ஃபஸ்ட் எடுப்போம். சர்ச் பண்ணி பார்த்தேன், ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் ஏதாவது வீடியோ இருக்கா, அதை வந்து கன்வெர்ட் பண்ணி போடலான்னு. ஆஃபீஸ் பொலிட்டிக்கை விட்டு பெரிய வீடியோவும் இல்லை. ஆனால் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க இருக்குது, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசி அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச முதலாளிங்க இருக்காங்க, நல்லவங்க, அவங்கக்கிட்ட பேசிவிட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணேன். அது வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டேட்டாபேஸும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அது நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போது வந்துட்டு ஆஃபீஸ் பொலிட்டிக்ஸில் வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து 3 திங்ஸ் வந்து நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி விளையாடுறதுக்கு முன்னாடி என்ன தேவை. கிட்டு தேவை. இப்போ கிரிக்கெட் விளையாடுறதுக்கு முன்னாடி இப்போ போகும்போது உங்களுக்கு ஒரு பேட்டு தேவை, ஒரு பால் தேவை, ப்ரொடெக்ஷன் கார்டு தேவை. அந்த மாதிரி வந்து எந்த இதாக இருந்தாலும், எந்த ஆக்டிவிட்டி நீங்கள் போதாக இருந்தாலும் ஒரு டேட்டா பேஸ் இருக்கணும். அதில் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கிரிக்கெட் ஆடுறது வந்து ஒருத்தனுக்கு பேட்டிங்கே தெரியாது, பவுலிங்கே தெரியாது, ஃபீல்டிங்கும் தெரியாது, அவன் என்ன கிரிக்கெட் ஆடுவான். அட்லீஸ்ட் பேசிக்ஸாக தெரியணும். லைக் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு இல்லை, தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும். பேட்டிங்னா எப்படி பேட்டிங் பண்ணணும், எங்கே அடிக்கணும் அப்படின்னு இருக்கும். பவுலிங்னா என்ன பண்ணணும், நேரம் தான் போடணுமா இல்லை பின்னாடி போடணுமா, அந்த மாதிரி சர்டன் ரூல்ஸ் இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 3 மேட்ரு. ஒன்று வந்து நெட்வொர்க்கு, செகண்ட் வந்து கம்யூனிகேஷனு, தேர்டு வந்துட்டு லீடர்ஷிப்பு. இந்த 3 தான் இருக்கும். இந்த 3 தான் உங்களோட ப்ளே கிரவுண்டு. சரியா? இது முடிஞ்சுட்டு உங்களுக்கு வந்து 2 திங்ஸ் எப்பவுமே வந்துட்டு ஆஃபீஸு இல்லைனா பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கும். ஒன்று வந்து எனாபிளர், ஒன்று க்ரோத்து. அந்த எனாபிளர் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோத்துக்கு தேவையான ஸ்கில்லை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது தான் எனாபிளர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாம்பார் பண்ணுறீங்க, சாம்பார் தான் மெயின் டிஷ்ஷு, ஆனால் சாம்பாருக்கு வந்து டேஸ்ட்டுக்கு உப்பு, காயம் அதெல்லாம் போடுறீங்கல்ல, அதுதான் எனாபிளர்ஸு. அப்போ அந்த மாதிரி எனாபிளர்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்னா உங்களோட ஸ்கில்லு, கல்ச்சரு, ஹார்ட் ஒர்க்கிங்கு, அந்த மாதிரி மேட்டரெல்லாம் உங்கள் எனாபிளராக வந்துடும். ஆனால் மெயின் பார்ட் வந்து உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்லு சொன்ன மாதிரி, அப்புறம் வந்து நெட்வொர்க்கிங்கு, அப்புறம் கம்யூனிகேஷனு. இந்த 3 வச்சு தான் விளையாட முடியும். இப்போ கம்யூனிகேஷன் எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பேச கற்றுக்கணும். இப்போ பேச கற்றுக்கணும், நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டு, எனக்கு பேசுதே ஒரு பஞ்சாயத்தாக இருக்கா அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து பேசணுன்னா எங்கே என்ன பேசணும் அவ்வளோதான். அது மட்டும் நீங்கள் கிளியராக இருக்கணும். நீங்கள் பேசணும், ஆனால் வந்துட்டு எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை, எப்போவுமே பேசாமல் இருக்கணும்னு இல்லை. ஏதாச்சும் மேட்ரு வந்துச்சுன்னா பாயிண்ட் டு பாயிண்ட்டாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா பிட்டும் போடக்கூடாது, எக்ஸ்ட்ரா மாலிஷும் பண்ணக்கூடாது. அது ப்ரொஃபஷனல். அதுக்கு பவுண்ட்ரி இருக்குது. நான் எப்போ சொல்கிறேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கூட நீங்கள் பேசலாம், பிரச்சனை இல்லை, உங்கள் க்ளோஸ் பண்ண கொடுக்கலாம். ஆனால் வந்துட்டு அவங்க வந்து அது கிராண்ட்டுக்கு இருக்கக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட் மேட்ரு. செகண்ட் வந்து நெட்வொர்க்கிங்கு. தெரிஞ்சுக்கணும் ஆளுங்களை. என்ன உங்களுக்கு வந்து சரி அவன் என்னடா ஒரு மாதிரியாக இருக்கான், அவன்கிட்ட நம்ம பேச மாட்டோம் அப்படின்னு இல்லை. போங்க தெரிஞ்சுக்குங்க, ஹாய் பாய், அவ்வளோதான். ஒரு நெட்வொர்க் இருக்கணும். அந்த நெட்வொர்க் வந்துட்டு உங்களுக்கு இப்போ இல்லைனா எப்பயாச்சும் வந்து சப்போர்ட்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் ஹெல்ப் பண்ணும். ஏன் மேட்டர்னா, இப்போது நான் ஆஃபீஸில் சேர்ந்த டைமில் வந்துட்டு நிறைய மேட்ரு எனக்கும் தெரியாது. நானும் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸாக தான் சேர்ந்தேன். ஆனால் வந்து இப்போ கிடைச்ச ஜாப் வந்து ரிலேட்டடாக எல்லாமே போச்சு. அப்புறம் என்ன, வேலை பண்ணி தானே ஆகணும். அப்போ வந்து என்னோடய நெட்வொர்க்கு கம்யூனிகேஷன் ஆல்ரெடி கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ப்ரீவியஸ் கம்பெனின்னு வந்தோம். அப்போ வந்து நெட்வொர்க்கில் நிறைய பேரை வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன், பேச ஆரம்பித்தேன். அப்போ வந்து தெரில, சரி இவங்க நல்லா இருக்காங்க, பேசுகிறாங்க, ஜாலியாக பேசுகிறாங்க அப்படின்னு காஃபி கிஃபியெல்லாம் போயிட்டு பேசிட்டோம். ஆனால் லேட்டர் தான் தெரிஞ்சிச்சு அவங்க வந்து அவங்க டொமைனில் ஒரு ஸ்கில் இருக்குது, அவங்களுக்கு எக்ஸ்பர்ட் இருக்குன்னு. அப்போ வந்து நீங்கள் உங்கள்கிட்ட பேசி முடிச்சு எல்லாச்சுன்னா நீங்கள் போய் கேட்கலாம், சப்போர்ட்டாக கேட்கலாம். ஆனால் சப்போர்ட் இல்லை, ஒரு கைடன்ஸாக கேட்கலாம். அந்த மாதிரி வேர்டு மாற்றணும். அதை நம்ம அடுத்த செஷனில் பார்க்கணும் எப்படி கேட்கணுன்றது. ஆனால் அந்த மாதிரி மேட்ரு வந்து நீங்கள் வந்துட்டு ப்ராபப்ளி கேட்கலாம். அதுதான் உங்கள் நெட்வொர்க்கு. தேர்ட் வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸு. லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்கள் எல்லாருக்கும் இருக்குங்க. ஆஃபீஸில் போய் இப்போ நம்ம ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்னு சொன்னால் நம்ம வந்து பரவாயிருப்போம். ஆனால் வந்துட்டு நம்ம எவ்ரிடே லைஃப்பில் வந்துட்டு எஸ்பெஷலி நீங்கள் காலேஜில் ட்ரிப்பு எங்கேயாச்சும் போனால் லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 பேர் ட்ரிப்பு போகிறீங்க. 5 பேர் ட்ரிப்பு போகும்போது வந்து வரல காட்டுக்குள்ளார டயர் பஞ்சாயத்து ஆச்சு. என்ன பண்ணுறது? உங்களுக்கு ஒருத்தன் யூடியூப்பை பார்த்துப்பா, இப்படி தான் ஸ்டெப்னே இருக்கணும்னு இருக்கும், பண்ணுவோம். அதில் எல்லாருக்கும் 5 பேர் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுனா அதுதான் லீடர்ஷிப் ஸ்கில்லு. சரி நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி இது எனக்கு தெரியும், இதை நான் வந்து ரிஸ்க் எடுக்க தயார், அந்த ஒரு இது இருக்குல்ல, அது என்ன சொல்கிறது, ஒரு வில் பவர். அதுதான் லீடர்ஷிப்போட ஃபஸ்ட்டு பிளாக்கே. அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு லீடர்ஷிப் வந்துடும். திருப்பி வந்து லீடர்ஷிப்பு நிறைய பிளாக்ஸ்லாம் இருக்குது. ஆனால் லீடர்ஷிப்புக்கு ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனே அதுதான். அதை நம்ம எல்லா காரியத்திலும் எல்லாவற்றும் நம்ம பண்ணுறோம். ஆனால் அது நம்ம லீடர்ஷிப்புனே நமக்கு தெரியாமல் இருக்கும். அது ஒரு வட்டம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலே போதும். இந்த 3 திங்ஸ் மேலே நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். மிச்ச திங்ஸ் வந்து மாறிக்கிட்டு இருக்கும். உங்கள் ஸ்கில்ஸ், இப்போ நீங்கள் கோடிங் இன்ஜினியர், ஆட்டோமொபைல் இன்ஜினியர், அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுக்கிற ஸ்கில்ஸு. அது வந்து ஒரு ஆட்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளுக்கு எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம்.
லைக் எப்படியாச்சும் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸோட கோர்ஸஸ் ஏரியா இம்ப்ரூவ் பண்ணலாம், அது வேறு. ஆனால் இந்த கோர் குவாலிட்டிஸ் வந்து உங்கள் லைஃப்பில் ஆல்ரெடி இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறோன்னா, நம்ம கரெக்டான இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். அங்கே தான் விளையாட தெரிஞ்சவங்க கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணிட்டு போகிறான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டில் வந்துட்டு ஒருத்தன் பேட்டிங் ஆடுறான், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டருக்கு ரைட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின் போட்டால் அவனுக்கு பஞ்சாயத்தாக சான்ஸ் அதிகம், அவுட் ஆக சான்ஸ் அதிகம். அதுதான் டாக்டிக்ஸாக யூஸ் பண்ணுறான். அதே மாதிரி தான் நம்மளுக்கும் தெரியும், அவன் டீமில் வந்து ஆஃப் ஸ்பின்னர் இருக்கான், நம்ம டீமில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கான், எப்போ இறங்கணும்னு. அப்போ தோனி இறங்கின மாதிரி வேர்ல்டு கப்பில் வந்துட்டு சரி முத்தையா போட்டுருக்கான், எதுக்கு யுவராஜ் இறக்கணும், நான் ரைட் ஹேண்டர் நான் இறங்குறேன் அப்படின்னு போய் போட்டு குழந்த மாதிரி தான். அதே மாதிரி செட்டப் தான் இங்கேயும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம எப்போ யூஸ் பண்ணுறது தான் மேட்ரு. அதுதான் நம்ம இந்த செஷனில் போக போக கற்றுப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துக்குறோன்னா, 3 மேட்டர் இருக்குது விளையாட்டுக்கு. ஒன்று கம்யூனிகேஷன், நெட்வொர்க்கு, லீடர்ஷிப்பு. இது 3மே நம்மக்கிட்ட இருக்குது. எப்படி யூஸ் பண்ணோன்னா நம்ம போக கற்றுப்போம். இது இல்லாமல் எனாபிளர்ஸு, அதுதான் உங்கள் ஸ்கில்லு, ஹார்ட் ஒர்க்கு, உங்கள் கோர்ஸு, சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் எனாபிளரு. இதெல்லாம் என்னன்னா நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது ஃபங்க்ஷன் எனாபிளர் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. அதை எடுத்து பார்க்கல. நான் சொன்ன மாதிரி உப்பு போடுற மாதிரி தான் உங்கள் சாம்பாரில் உங்களுக்கு தேவையான தனக்கும் உப்பு போடணும். இப்போ வந்து சரி நாளைக்கு கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்குது, உப்பு இல்லைன்னு சொன்னால் உப்பு போட்டணும். அதே மாதிரி தான் அந்த மாதிரி செட்டப்பில் முடிச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோ நம்ம சிங்க் பண்ணிக்கிட்டு அடுத்த மேட்ரு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்.